தேர்ஸ்டே மார்னிங் நேத்து அரைச்ச பச்சை பயிறு தோசை மாவு பேலன்ஸ் இருந்ததால, அத வச்சு பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தோசை கூட தேங்காய் சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எத்தன பேர் இத ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னதான் நம்ம மார்னிங் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாமே சாப்பிட்டாலுமே, எல்லாரையுமே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாமே குடுத்து அனுப்பிட்டு, எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் ஈவினிங் தான்டா வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா ஒரு காஃபியோ, இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டோ எடுத்து பாருங்களேன். அதோட ஃபீலே தனியா இருக்கும். எத்தன பேர் இத ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சு வைக்கிற வேலை இருந்தது. ஸோ அத அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அரைக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அரைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு இருக்கும். இது ஒரு 1 வீக்குக்கு வரும். ஸோ இத அப்படியே எடுத்து வச்சுட்டு, லஞ்சுக்கு பச்சை மிளகாய் சாம்பார் வச்சுட்டு, அது கூட சேப்பங்கிழங்கு ஃப்ரை தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டா கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு வெளியில போனேன் அப்படின்னா, இதோட ஈவினிங் தான் கிச்சனுக்குள்ள வர வேலை இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.